வணக்கம் ஜெபசன். மெட்ரோ ரயில் சோதனை ஓட்டம் குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. அதே போல கோயம்பேடு நேரு பார்க் இடையே மெட்ரோ ரயில் எப்போது பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வரும், அதை பத்தி சொல்லுங்க. சென்னையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசலை கருத்தில் கொண்டு போக்குவரத்து நெரிசலை தடுப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு திட்டம் மெட்ரோ ரயில் திட்டம். இந்த திட்டம் கடந்த ஆண்டு முதல் கட்டமாக சென்னை கோயம்பேடு முதல் ஆலந்தூர் வரையிலான வழித்தடங்கள் முதலாவதாக ரயில் இயக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து தற்போது ஆலந்தூரிலிருந்து விமான நிலையம் வரையிலான சேவை தற்பொழுது முழுமையாக தயார் நிலையில் இருக்கிறது. இன்னும் சில தினங்கள் அதாவது அடுத்த மாதத்தில் அதற்கான திறப்பு விழா நடத்த போவதாக நேற்று சட்டமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் கேள்வி ஒன்று பதிலளிக்கையில் தெரிவித்திருந்தார். இதன் தொடர்ச்சியாக கோயம்பேடிலிருந்து நேரு பூங்கா வரையிலாக இந்த திட்டத்தை அதாவது மெட்ரோ தற்பொழுது சோதனை ஓட்டம் நடைபெற்று வருகிறது. முதலாவதாக நடைபெறக்கூடிய இந்த சோதனை ஓட்டத்தில் இங்கு வரக்கூடிய அதாவது முழுமையாக தானியங்கி கருவிகளால் இயங்கக்கூடிய இந்த மெட்ரோ ட்ரெயின் எந்த அளவுக்கு இயக்கப்படுகிறது, இது பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் பொழுது எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கும், அதில் சிக்னல் உள்ளிட்ட கருவிகளில் கோளாறு ஏற்படுகிறதா என்பதெல்லாம் குறித்து தற்பொழுது இந்த சோதனை ஓட்டத்தில் அதிகாரிகள் கண்காணிப்பதாக தகவல் வெளியாகிறது. சென்னை கோயம்பேடிலிருந்து ஷினாய் நகர் வரையிலான முதலாவது கடந்த 2 மாதங்களாக இந்த சோதனை ஓட்டமான நடந்து வந்திருக்கிறது. மேலும் ஷினாய் நகரிலிருந்து தற்பொழுது நேரு பார்க் வரையிலாக தற்பொழுது இதை கூடுதலாக இயக்கி தற்பொழுது அதிகாரிகள் இந்த சோதனை ஓட்டத்தை நடத்தி வருகிறார்கள். இந்த சோதனை ஓட்டத்தில் இதனை தொடர்ந்து சுமார் 3 மாதங்கள் இந்த சோதனை ஓட்டம் நடைபெறுவதாகவும் அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு ஆணையர் ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு இதற்கான கோப்புகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு அவர்கள் அனுப்பி வைக்க உள்ளதாகவும் அதன் அடுத்த கட்டமாக அவர்கள் பாதுகாப்பு ஆணையர் ஒப்புதல் அளித்த பின்னர் தொடர்ந்து மக்கள் பயன்பாட்டிற்கு சுமார் 3 அல்லது 4 மாதங்களில் வர்றதுக்கான வாய்ப்பு இருப்பதாக மெட்ரோ வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன.